ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, $1 trillion பொருளாதார உயர்வே இலக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 தமிழ்நாடு எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய மாநில இலக்கான 2030ஆம் ஆண்டுக்குள்ள வந்து தமிழ்நாடானது $1 trillion பொருளாதார உயர்வை வந்து இலக்காக வைத்து தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய தொழிற்சாலைகள் மற்றும் மாநாடை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற முதலீட்டாளர்கள் மாநாடு மதுரையில வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, மதுரையில 314 கோடியில் டைடல் பூங்கா, அதே மாதிரி தைவானை சேர்ந்த பேய்காய் குழுமம் வந்து தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலை வந்து மதுரையில நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில பாத்தீங்கன்னா, மதுரை மாஸ்டர் பிளான் 2024 செயல்படுத்த இருக்கிறது. அதே மாதிரி மத்திய அரசினுடைய பிஎம் மித்ரா திட்டம். ஸோ பிஎம் மித்ரா அப்படிங்கிறது மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இணைந்து இந்த பிஎம் மித்ரா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, மாநிலங்கள்ல துணி தொழிற்சாலை, ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழிற்சாலைகள் அமையக்கூடிய அந்த மாநிலத்துல வந்து அந்த ஸ்பின்னிங்ல இருந்து நூல் நூற்பதிலிருந்து அந்த துணி வந்து துணியாக வரும் வரை உள்ள எல்லா அந்த தொழிற்சாலை வந்து ஒரே இடத்துல அமையுமாறு இந்த பிஎம் மித்ரா ஸ்கீம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிஎம் மித்ரா ஸ்கீம் எந்தெந்த மாநிலத்துல வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டத்துல, அதே மாதிரி குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அதே மாதிரி மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள்ல தான் இந்த பிஎம் மித்ரா ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி தேனி மாவட்டத்துல 424 ஏக்கரில் பொது பொறியியல் பூங்கா மற்றும் உணவு பூங்கா வந்து அமைய இருக்கு. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல இலிப்பைக்குடி பகுதியில் 108 ஏக்கர்லும், அதே மாதிரி காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் 102 ஏக்கர்லையும் தொழில் பூங்கா வந்து அமைய இருக்கு. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல வந்து டைடல் நியோ பூங்கா, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து டைடல் நியோ பூங்காக்கள் நிறுவ தமிழக அரசால் திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, 2030ஆம் ஆண்டுல ஸோ $1 trillion பொருளாதார இலக்கை வந்து அடிப்படையாக வச்சுதான் இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே அமைய போகிறது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் வீரமங்கை வேலுநாச்சியார் உயர்நிலை பாலம். ஸோ மதுரையில புதிதாக மேலமடை அப்பல்லோ சந்திப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த உயர்நிலை பாலத்திற்கு வந்து வீரமங்கை வேலுநாச்சியாரோட பேர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 இயர்லி ரிவால்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்ல வந்து கவர் ஆகும். ஸோ வேலுநாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஸோ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துவடுகநாதருக்கு தான் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷுக்கு வரி கொடுக்கறதுக்கு வந்து மறுத்திருப்பாங்க. அதனால 1772ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொலோனல் பாஞ்சோர் தலைமையில வந்து இவர்களுடைய சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா படையெடுத்து வந்திருப்பாங்க. அப்போ முத்துவடுகநாதர், வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதர் வந்து இறந்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, திண்டுக்கல் தப்பி சென்று கோபால நாயக்கரிடம் தஞ்சம் அடைந்திருப்பாங்க. ஸோ அங்க இருந்துட்டு இவங்க பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா வந்து செயலாற்றிருப்பாங்க, படைகளை திரட்டி. அதே மாதிரி 1780ஆம் ஆண்டுல வந்து இவர்களுடைய படை தளபதி குயிலி பிரிட்டிஷ் வந்து ஆயுதங்கள் குவிச்சு வச்சிருந்த அந்த இடத்துல போய் தற்கொலை படை தியாகமாட்ட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயிரிழந்திருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1980ஆம் ஆண்டு சிவகங்கையை
மருது சகோதரர்கள் உதவியுடன் வேலுநாச்சியார் வந்து திரும்பவும் அந்த இடத்த வந்து கைப்பற்றி இருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா பெண்கள்ல வந்து முதலாக வீரத்தோடு போராடியவர் வந்து இந்த வீரமங்கை வேலுநாச்சியார். ஸோ அவரது நினைவாக தான் மதுரையில் இந்த உயர்நிலை பாலத்திற்கு வந்து வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டது. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சீனாய் ஷாங்காய் நகரில் புதிய இந்திய தூதரக கட்டிடம் திறப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியன் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் பெய்ஜிங், சீனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணை தூதரகம் வந்து மறுபடியும் சீனாவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வர்த்தக நகரமான ஷாங்காயில் நவீன வசதிகள் கொண்ட புதிய இந்திய துணை தூதரக கட்டிடம் வந்து மறுபடியும் புதிதாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதப்படை கொடிநாள் பிரதமர் மோடி புகழாரம். ஸோ இந்த ஆயுதப்படை வீரருக்கான அந்த கொடிநாள் வந்து டிசம்பர் 7ஆம் தேதி வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது நாட்டை பாதுகாக்கும் ஆயுத படையினரின் சேவையை கௌரவிப்பதற்காகவும் அவர்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களுக்கு பொது மக்களின் ஆதரவு பங்களிப்பை உறுதி செய்யும் நோக்கில தான் இந்த ஆயுதப்படை கொடி நாளானது கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த கொடிநாளில் ஆயுதப்படை கொடிநாளில் அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள், ஸோ முன்னாள் படை வீரர்கள், அதே மாதிரி ஊனமுற்ற படை வீரர்கள், ஸோ ஊனமுற்ற படை வீரர்கள், இறந்த படை வீரர்களின் இறந்த படை வீரர்களின் அந்த விதவைகளுக்கான மறுவாழ்விற்காகவும் அதே மாதிரி கைம்பெண்களுக்காகவும் இந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பொதுமக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பங்களிப்பை வந்து இவர்களுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா செலவு பண்றாங்க.